வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் மசாலா பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஊற வைக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அது கிடைக்கலன்னா வீட்டில் உள்ளதே போட்டுக்கோங்க. நான் கலருக்காக அதை எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது இருக்கட்டும். குறைஞ்சது 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 1 கிலோ சிக்கன் ஊற வச்சுருக்கோம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் 1 வெங்காயம் அது இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில். இப்போ வெங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே ஜாரில் ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் அப்புறம் வச்சிடலாம். இப்போது இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள காம்பை கிள்ளிட்டு போட்டுடலாம். ஒரு 20 பூண்டு பல்கள் எடுத்திருக்கேன். தோல் உரித்து எடுத்திருக்கேன். தோல் உரிக்காமல் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் தோல் உரித்து எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சு அளவில் இஞ்சி எடுத்து கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த அளவில் வருது. சமமான அளவில் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் இதை காம்பை கிள்ளிட்டு போட்டுடலாம். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சது இந்த கப்பில் எடுத்து வச்சுட்டு இருக்கட்டும். இப்போ ஊற வச்ச சிக்கனை நம்ம பொரிக்கணும். ரொம்ப பொரிக்காமல் கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 3/4 கப் அளவு ஆயில் சேர்க்குறேன். ஒரு 100 ml இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச துண்டங்களை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். டீ மீடியமாக எரியட்டும். லைட்டாக அசைச்சு விட்டுக்கலாம். இதை இனி திருப்பி விட்டுடலாம். இப்போ ஃப்ரை ஆனது போதும், இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2வது போட்ட சிக்கனும் ஃப்ரை ஆகிட்டு போதும், இதை எடுத்துருவோம். இப்போ எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயில் இஞ்சி, பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இதை ஃபஸ்ட்டில் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்தது இது வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சோம், அதை சேர்த்துடலாம். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து விட்டுடலாம். இதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த மசாலாவை கொஞ்சம் பெரிய கடாயில் சேர்த்துக்கிறேன். இதில் சிக்கன் போடும்போது இந்த பேன் பத்தாது, அதனால் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துடலாம். இதையும் கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரை இதை வதக்கி எடுத்துக்கணும்.
இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். இந்த தண்ணி கொதித்து மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ எல்லா துண்டுகளை போட்டு விட்டுடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை தூவி விடலாம். இப்போ இந்த மசாலா கறி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். மூடி வச்சிடலாம். அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு பார்ப்போம். இடையிடையே கலந்து விடணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. எடுத்து பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் இதை வச்சு எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். இப்போது இந்த நார்த் இண்டியன் ஸ்டைலில் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இந்த நார்த் இண்டியன் ஸ்டைல் சிக்கன் மசாலா தோசை, இட்லி, சாதம், நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.